கர்த்தருக்குள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு கடந்து செல்கின்றோம். இந்த 37ஆம் அதிகாரத்தில் கிமு 1900 ஆண்டிலே, கிமு 1900 என்று சொல்லும்போது அங்கிட்டு ஒரு 1900, இங்கிட்டு ஒரு 2024, ஆக 2000, 3000, 3924 ஆண்டுகளுக்கு முன்பு, 3924 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்வை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். இதில் முதல்ல 37ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் யோசேப்பும் அவன் சகோதரர்களும் என்ற உட்பிரிவிலே நாம் சில கருத்துக்களை காணவிருக்கின்றோம். இங்கே யாக்கோபு தன் தந்தை தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு இந்த அதிகாரத்தில் கூறப்படுகிறது. இவைகள் யோசேப்புக்கு 17 வயதாகும் போது நடைபெற்றவை ஆகும். அந்த இளம் வயதிலேயே யோசேப்பு பாவம் செய்ய அஞ்சுபவனாக இருந்தான். தன் சகோதரர்கள் செய்த தவறுகளை தான் கண்டிக்க இயலாதபடியால் தன் தகப்பனிடம் அவற்றை கூறினான். இதனால் அவன் சகோதரர்களுக்கு அவன் மீது, யோசேப்பின் மீது எரிச்சல் உண்டாயிற்று. ஆனால் இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு, தன் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததனால் தன் மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் யோசேப்பை நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பாசமாய் பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 4ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். இதுதான் இன்றைக்கு திறவுகோல் வசனம். அவனுடைய, அதாவது யோசேப்புடைய, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அடுத்து நாம் பார்க்கும்போது அடுத்த உட்பிரிவு யோசேப்பின் முதலாம் கனவு. 2 கனவுகள் காணலானான் இந்த அதிகாரத்தில் யோசேப்பு. அதில் முதல் கனவு, யோசேப்பின் சகோதரர்கள் ஏற்கனவே அவனை பகைத்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருக்க யோசேப்பு கனவுகள் காண தொடங்கினான். முதலாவது அவன் கண்ட கனவு பின்வருமாறு இருந்தது. அவனும் அவனுடைய சகோதரர்களும் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது யோசேப்புடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளும் அவனை சுற்றி வணங்கி நின்றது. அப்போ இதை பார்த்தபோது, இதை யோசேப்பு தன் சகோதரனை கூறின போது அவர்கள் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் கனவின் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்து யோசேப்பின் 2ஆம் கனவு. இப்படி இருக்க யோசேப்பு 2ஆம் முறையாக ஒரு கனவு கண்டு அதையும் தன் சகோதரிடத்தில் கூறினான். அது என்ன கனவு? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குவதாக யோசேப்பு கனவு கண்டான். இதே அவன் தன் தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் சொன்ன போது அவனுடைய தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ, தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆனால் இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு மாத்திரம் யோசேப்பு சொன்னதை தன் மனதிலே வைத்து கொண்டான். இவர்கள் யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை. இது யோசேப்பு எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்பதை குறித்து தேவன் அவனுக்கு கனவிலே உணர்த்தினார். ஏனென்றால் கனவுகள் வருவது நம்முடைய கையிலே கிடையாது. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல என்று வசனம் இருக்கிறது. ஆனால் கனவுகள் என்பது நம்முடைய கையிலே கிடையாது. மாறாக தேவன் அந்த கனவை நமக்கு அனுமதிக்கிறார். ஆக இங்கே யோசேப்புக்கு தேவன் கனவை அனுமதித்தார். அதில் யோசேப்புடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தேவன் அவனிடத்தில் விரிவாக விளக்க விரும்பினார். அதனாலே அங்கே ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். யோசேப்பு கோதுமை வயலில் தன்னுடைய சகோதரர்கள் சேர்த்து அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்த போது முதலாவது யோசேப்பு அறுத்த கதிர்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. மற்ற எல்லாருடைய கதிர்கட்டும் அவனை வணங்குகிறது, அந்த கதிர்கட்டை வணங்குகிறது. இது யோசேப்பின் சகோதரர்கள் எல்லோரும்
அவனை வணங்குவதாக அர்த்தப்படுத்தி கொண்டார்கள். இவன் அர்த்தம் சொல்லவே இல்லை, ஆனால் அவர்கள் அர்த்தப்படுத்தி கொண்டார்கள். அதே மாதிரி அடுத்த கனவுல சூரியன் யாரு? ஒரு குடும்பத்தின் தகப்பன். சந்திரன் யாரு? ஒரு குடும்பத்தின் தாய். 11 நட்சத்திரங்கள், கரெக்டாக 11 நட்சத்திரம். அப்போ இவனோடு கூட பிறந்த 11 சகோதரர்கள், அவ்வளோதான். அப்போ இதை போய் கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கே லோசா கோபம் வந்துருச்சு. நீ என்னடா சொல்ற? நீ கண்ட இந்த கனவு என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். யாரு? யாக்கோபு. இஸ்ரவேல் என்று பெயர் பெற்ற யாக்கோபு தன் மகன் யோசேப்பை, தனக்கு பிரியமான மகன் யோசேப்பை கடிந்து கொள்ளுகிறான். நீ என்ன என்று கனவு காண்ற அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமான சகோதரர்களே, நாம் நாளை தினம் இந்த தொடர்ச்சியை பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் இந்த காலை வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.